இப்போதுதான் விடிந்திருக்கிறது. ஆனால் ஜோசப் பாஸ்குவால் உத்வேகத்தோடு செயல்படுகிறார். கடலுக்குள் செல்கிறார். 73 வயதாகும் இவர் நிலத்திலும் நீரிலும் பருவநிலை தரவுகளை சேகரிக்கிறார். கடலுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு தெர்மாமீட்டரை உபயோகப்படுத்துறோம். 5 நிமிடங்கள்ல ஆழத்துல உள்ள வெப்பநிலைய அது ரொம்ப சரியா காட்டும். பெஸ்குவாலுக்கு கடலை பற்றியும் அதை அளப்பதை பற்றியும் எல்லாமும் தெரியும். கடந்த 50 வருடங்களாக மீனவரின் மகனும் நிலப்பரப்பு நிபுணருமான இவர் வடகிழக்கு ஸ்பெயினில் உள்ள எல் எஸ்டாடிட் கடலோர பகுதியில் இதை செய்து வருகிறார். கணக்கிட வேண்டிய முதல் இடம் வந்த பிறகு தனது கருவியை இவர் கடலுக்குள் இறக்குகிறார். 30 மீட்டர் ஆழத்தில் 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருப்பதாக இது காட்டுகிறது. அளவிட தொடங்கிய காலத்தோடு ஒப்பிடும்போது கடல் பரப்பின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருப்பதாக பாஸ்குவால் கூறுகிறார். இது கவலை அளிக்குது. வெப்பநிலை அதிகரிச்சா நீர் விரிவடையும், கடல் மட்டம் உயரும். இத கடற்கரைகளிலும் பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆண்டும் கடற்கரை 1/2 மீட்டர் அளவு குறையுது. இதை நான் உறுதிப்படுத்தி இருக்கேன். 1993ஆம் ஆண்டு முதல் இப்போது வர 15 மீட்டர் அளவுக்கு கடற்கரை சுருங்கி இருக்கு. ஜோசப் பாஸ்குவால் இந்த பகுதியின் அளவுகளை துல்லியமாக எழுதுகிறார். பிறகு அங்கு உள்ள சுற்றுலா தகவல் அலுவலகத்தில் உலகில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இணையதளத்தில் இந்த தகவல்களை ஏற்றுகிறார். ஒரு அமெரிக்க வணிக இதழ்ல என்னோட தரவுகளை நாசா பார்த்தது. தங்களோட சொந்த தரவுகளோட அதை ஒப்பிட்டது. தங்களுடைய செயற்கைக்கோள்கள் சரியாக வேலை செய்கின்றன என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொண்டதாக நாசா தெரிவித்தது.